தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 37 வாசிக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லி நாம் லூக்காலே வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக மன்னிக்க மறத்தல். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்படாத ஒரு சூழ்நிலையாக இருப்போம். ஒருவேளை நமக்கு அநேக துரோகம் செய்திருப்பார்கள், அநேக நமக்கு விரோதமான தீமையான ஒரு காரியம் செய்திருப்பார்கள். ஆனால் நாம் மறக்காமல் இருப்போம், மன்னிக்காமல் இருப்போம். ஆனால் இதனாலே செய்து மன்னிக்க மறத்தல். தேவன் தம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற இலக்கு மனித சிச்சைகளுக்கு எட்டாதது. தேவ பக்தியும் தேவ சாயலுமே நம்முடைய நாம் அடைய வேண்டிய இலக்கு என்று சொல்லி அங்கே அவர்கள் கூறுகிறார்கள். மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். தேவன் தம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற இலக்கு மனித சிச்சைக்கு எட்டாதது. தேவ பக்தியும் தேவ சாயலுமே நாம் அடைய வேண்டிய இலக்கு என்று சொல்லி அங்கே அவர்கள் கூறுகிறார்கள். பாவத்தால் ஏற்படுகிற இந்த பிரிவினையை நீக்கி தேவன் நம்மோடு அங்கே ஒப்புரவாக்குற பணியை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஒப்புரவாகுதலும் நீங்கள் நானும் நடக்க வேண்டுமானால் நாம் தெய்வீக சாயலை அணிந்தவர்களாக மாற வேண்டும். தேவனோடு நாம் மீண்டும் மீண்டும் இருப்பதற்கு ஏதுவாக தேவனுடைய குணத்தை நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்க்க வேண்டும். தேவன் மன்னித்தது போல நாம் பிறரை மன்னிக்க முடியாவிட்டால் நாம் கிறிஸ்துவ என்று சொல்லி நாம் சொல்லிக்கொள்ள முடியாது, அழித்துக் கொள்ள முடியாது. இயேசுவானவர் சொன்னதை பாருங்கள். அங்கே மத்தேயு 6:15 வாசிக்கிறோம். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஒரு அருமையான ஒரு வசனத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மற்றவருடைய பாவத்தை, மற்றவருடைய குற்றத்தை நீங்கள் நானும் தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும். இங்கே போதகர் ரோஜர் பிட்ஸ் என்பவர் சொல்கிறார், மன்னிப்பை பற்றி சொல்கிறார். இவ்வாறு சொல்கிறார்: மன்னிப்பு என்பது நிறைவேற முடியாத எதிர்பார்ப்புகளை விடுமளவிற்கு நாம் நம்மையும் பிறரையும் புரிந்து கொள்வது என்கிறார். எனவே எனக்கு தெரியும், இதைவிட இன்னும் நன்றாக செய்திருக்க முடியுமானால் நீங்கள் அப்படி செய்திருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுவதுதான் மன்னிப்பு. அங்கே சிட்னி சூசன் என்பவர் நம் பங்கை மறத்தல் அல்ல, மன்னிப்பு கடந்த கால அனுபவத்தையும் அதனால் ஏற்பட்ட வழியையும் நன்மைக்காக நான் பயன்படுத்தலாம். என் அடுத்த உறவிலே இது போன்ற தவறுகளை நான் செய்யாமல் இருப்பதற்கு அது எனக்கு உதவும். மன்னிப்பு என்பது பிறர் செய்த அந்த தவற்றுக்கு ஒப்புதளிப்பதில்லை. பிறரை ஏற்கும் போது அவர் செய்கிற செயலையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அது அர்த்தமில்லை. மன்னிப்பு என்பது அவருடைய பொறுப்பில் இருந்து விடுவித்தல் அல்ல. மன்னிப்பு என்பது சுய அதிகாரம் அல்ல. மற்றவர்களை புரிந்து கொள்ள நாம் பிரயாசப்படும் போது என்னுடைய உணர்வுகளை நாம் வலுக்கட்டாயமாக அடக்கிக் கொள்வதில்லை. என்னுடைய உணர்வுகளை நான் உணர்ந்து அவற்றில் இருந்தும் நான் கற்றுக்கொள்ள முயல்கிறேன் என்கிறார். எனவே நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி மன்னித்து மற்றவரை மறக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். இந்த காலை வரை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவங்கள், ஒருவேளை மன்னிக்க முடியாத காரியம் இருந்தால் ஆண்டு சமத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை அப்படி யாராச்சும் எதிரி இருந்தாங்கன்னா அவங்கள மன்னிங்க, மறங்க. தேவன் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பாராக.